குறிப்பா தமிழ்நாட்டுக்காரனை கேட்க வைக்கிறது சாதாரண விஷயமே. ஹைலி ஈகோயிஸ்டிக் பர்சன். ஒரு மேஜிக் ஷோ நடக்குதுன்னு வச்சுங்க, ஃபாரின்ல எல்லாரும் உட்கார்ந்து மேஜிக் ஷோ பார்ப்பாங்க. வாவ் வாட் a ஷோ, கை தட்டுவோம். டேபிள் பறந்துச்சுன்னா வாவ் அமேசிங் நம்ம கை தட்டுவோம். நம்ம ஊர்ல டேபிள் பறந்துச்சுன்னா கீழே குனிஞ்சு பார்ப்போம், அது எப்படி பறக்குது. அடுத்தவன் திறமையை அங்கீகாரமே பண்ண மாட்டான் நம்ம ஊர்ல. தான் ஜெயிச்சா உழைப்பும், அடுத்தவன் ஜெயிச்சா அதிர்ஷ்டம். தான் கஷ்டப்பட்டா, தான் வீடு கட்டினா, சொந்த வீடு கட்டினா கஷ்டப்பட்டு கட்டினேம்மா. அடுத்தவன் சொந்த வீடு கட்டினா ஏதோ அதிர்ஷ்டத்துல அடிச்சுட்டு வந்துடும். எப்படா அவன் பெரிய ஆளான இன்னொருத்தரை பார்த்து கேட்டா எனக்கெல்லாம் அவனை பத்தி தெரியாதாம், இவனையே இவனுக்கு தெரியாது. அடுத்தவனை பத்தி நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு. இந்த எண்ணம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஓரமா வச்சு ஒரு நல்ல டீமோட, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டீமோட திருச்சியில இப்ப 2 ப்ராஜெக்ட்ஸ் இல்லாம அடுத்த லைவ் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? 10 ப்ராஜெக்ட்ஸ். என்ன வேணா பண்ணலாமே, உழைக்க ரெடியா இருந்தா போதுமே. ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன் என்ன வேணும்? நான் தான் சொல்ல வந்தேன், நீங்க தயக்கமின்றி முதலில் பேசுங்க. புரியுதா? கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவான், உனக்கெல்லாம் ஏன் இந்த வேலைமா, ஏன் இவ்வளவு சொல்றான், நீங்க முன்னேறிட கூடாதுங்களா கவனமா இருக்கிற வேலையை விட்டாதரா. ஏன் இருக்கிற வேலையை எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், நல்லா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் பதட்டத்திலே இருக்கான், இன்னும் டெவலப் ஆயிடணும். நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் ஃபோன் பண்றது நமக்கு நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ணல, இன்னுமா நீ இருக்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தயக்கமின்றி பேசணும். பேசுனாதான் இங்க எல்லாமே நடக்கும். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும், சேல்ஸ் பொறுத்த வரைக்கும், யார் தெளிவா அழகா நீங்க நினைச்சத ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவற்றை கன்வே பண்றீங்களோ அது சேல்ஸா மாறி, அது சேல்ஸா மாறி. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ரூவல் தான் வந்தாச்சு, கரெக்டா இருக்கு, கிளியர். ப்ராஜெக்ட் போய் காமிக்க போறீங்க, பார்த்தா குடிக்கு வாங்க போறாரு. இல்ல சார் நான் யோசிக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல சார், அடுத்தடுத்து நாங்க லான்ச் பண்றோம் வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. நீங்க எழுத்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை எவ்வளவு கௌரவமா நடத்துறீங்களோ அத்தனை தூரம் நீங்கள் உயரப்போகிறீர்கள். பரவாயில்ல. இன்னொன்று, உங்க கூட நிக்கிறவன் எவனாவது ஒருத்தன் வளர்ந்துட்டான். இப்ப 2 பேர் புதுசா இந்த பிசினஸ் வந்திருக்கீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்டு டப்புன்னு 5 கிரவுண்ட் சேல் பண்ணாரு. 5 கிரவுண்டுக்கு என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நாங்க ரொம்ப இப்பே கார்ல பேசி கார் சீட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். பாதி பேர் கார் 4 lakhs காரா? கார் அப்படியே போயிட்டேன். கார் 5 கிரவுண்ட் விட்டாரா? கால் அச்சீவ் ஆயிட்டார். நம்ம மனசு வாழ்த்துக்கும். ஃப்ரெண்டு தான் நியாயமான மனுஷன். 5 கிரவுண்ட் வித்துட்டியா? 5 வித்த ஒரு கஸ்டமரா 5 கஸ்டமரா? அவர் சொல்ற ஒரே கஸ்டமர் யாரு? அது வரைக்கும் எல்லாம் சொன்னா இப்ப அலர்ட் ஆயிடுவான். தெரிஞ்சவர், எனக்கு ஒன்றும் தெரிஞ்சவங்களே கம்மி தானே, இல்லை புதுசா தெரிஞ்சவர். அவங்க சொல்லவா, உங்க கூட இருக்கிறவன் ஜெயிக்கிறப்ப கை தட்டுற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கைத்தட்டு கொடுக்க இந்த உலகம் தயாரா இருக்கு. நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனையே கூட வேலை செய்யறவனையும் காலி பண்ணி விட்டுருவோம். நல்லா வேலை செய்யறான் ஒருத்தன் அப்படின்னா எங்க போற, இன்னைக்கு நான் 5 கஸ்டமரை பார்த்திருக்கேன், என்ன ஆச்சு? இல்ல நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஆகும். 10 பேரை பார்த்தேன், என்ன சொன்னாங்க? அன்னைக்கு சொன்னதான் சொல்றேன். இன்னைக்கு போனீங்களா? இன்னைக்கு ஆமா நேரத்தே அவன் ஒன்னும். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? அவர் மென்டாலிட்டி. இன்னொரு சொல்வது ஒருபோதும் உங்கள் வாழ்க்கைக்கான பாடமாகும். அந்த 5 நபரை நான் ஒன்னே சொல்றேன், இந்த 5 நபரை எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அப்பையும் அணுகுகிற நபராக நீங்கள் இருந்தால்
அந்த 5 பேர் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 5 பேர் மூலமா 50 பேர் உங்களுக்கு நிச்சயமா கஸ்டமரா மாறுவாங்க. சேல்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. இல்ல கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் இதுல? ஆண்கள் பெண்கள் கை தூக்குங்க. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கை தூக்குங்க. கை கூட என்னதான் கல்யாணம் பண்ண என்னதான் கையை தூக்காது. அவ்வளவு கடுப்புல இருக்கா? கல்யாணம் ஆனவங்க ஏன் கை தூக்குன்னு சொன்னா இயல்பாவே உங்களுக்கு பொறுமை இருக்கும். அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இயல்பாவே பொறுமை இருக்கும். பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா பொறுமை இருக்கும். எப்ப கல்யாணம் ஆகும். அதனால பொறுமை. சேல்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். பேஷன்ஸ், பொறுமை. ஒரு பொறுமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் வேகமாவே இருப்பாங்க. வேகம் முக்கியம். ஆனா பொறுமையோட சேர்ந்த வேகம் தான் ஜெயிக்கும். நிதானத்தோட சேர்ந்த வேகம் தான் ஜெயிக்கும். சும்மா அடிக்க போட 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 நாளைக்கு ஆகும். நிதானத்தோட செயல்படணும். நிதானத்தோட செயல்படணும். இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு குணம் நிதானம். ஒரு நாளைக்கு 10 பேரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி 10 பேரை மீட் பண்ணணும். 10 பேர்ட்டையும் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும். 10 பேர்ட்டையும் கம்பெனி பத்தி சொல்லணும். 10 பேர்ட்டையும் நீங்க நினைச்ச விஷயத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கை கொடுத்துட்டு கம்பீரமா எந்திரிச்சு வரணும். அந்த 10 5 ஆகும். அந்த 5 3 ஆகும். 3ல 1 சேல்ஸா கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும். இது மாற்ற முடியாத உண்மை. 10 பேரை பாத்தீங்களா? அதுதான் கேள்வி. சார் நான் 10 பேரை பார்க்கலாம்னு நினைச்சேன். அப்ப உனக்கும் நீ நினைச்சுக்கிட்டே இரு. எந்த வெங்காயத்தை உரிக்கணும் நீ நினைச்சியோ அதை உரிக்காம உரிக்க முடியுமா? இதுக்கு மேல நான் சொல்ல முடியும். நான் நினைச்சேன் சார் 10 பேரை பார்க்கலான்னு. எவ்வளவு பேரை பார்த்தீங்க சார்? எந்த பேரையா பார்த்த? இல்ல சார் நினைச்சேன். ஓ 1 அப்புறம் எப்படி ஒரு வெற்றி சார்? நான் பெருமைக்கு சொல்லல. நள்ளிரவு எழுப்பி சார் ரெடி ஆகுங்க, ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பேசணும்னு சொன்னாலும் இதே உற்சாகத்தோடு இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் பேசுவேன். காரணம் நான் செய்கிற வேலையை நான் அவ்வளவு செய்கிறேன். நான் சொல்லுவேன், வேலை